அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறை பணியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் செவிலியர்கள் 1 மணி நேரம் வேலையை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்தும் கண்டன பதாகைகளை ஏந்தியும் 3வது நாளாக 1 மணி நேரம் வேலையை புறக்கணித்துவிட்டு மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் செவிலியர்களின் போராட்டம் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் அவதியடைந்தனர். பணி நிறைவுல எங்களுக்கு கைவிட மாதிரி நாங்க தமிழ் அரசுக்கு கோரிக்கையை வலியுறுத்தி பணி பாதிப்பின்றி கருப்பு பேட்ச் அணிஞ்சு நாங்க எந்த அளவுக்கு எங்களை எதிர்ப்பு தெரிவிக்கணும் நாங்க தெரிவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கும் இந்த தமிழக அரசு செவி சாய்க்கல. அதுக்கடுத்து நாங்க என்னன்னா 1 மணி நேரம் குரல் முழக்க நாங்க போராட்டம் பண்ணோம். கடந்த 10 நாட்களாக எங்களது 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். இதுநாள் வரையிலும் பணி புறக்கணிப்பின்றி போராட்டம் நடத்தி வருகிறோம். கடந்த 3 நாட்களாக 1 மணி நேரம் பணி புறக்கணிப்போடு போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் தமிழக அரசு இதுவரைக்கும் எங்கள் குரலை என்னவென்று கேட்காத நிலையில் எங்களது அடுத்த கட்ட போராட்டம் இதைவிட தீவிரமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு செவிலியர்களும் பணி பாதிப்போடு போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 204 ஜிஓவை ரத்து செய்யும் வரை எங்கள் போராட்டம் தீவிரமடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.